தமிழ் வணக்கம். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பிற்கு அரசியல் பாடம் நடத்திய ரஷ்ய அதிபரினுடைய செயல். அலாஸ்காவில் அறைக்குள் பூட்டிய பேச்சுக்களில் நடைபெற்ற சம்பவங்கள் அம்பலத்திற்கு வந்திருக்கின்றன. பைனான்சியல் டைம்ஸ் தகவல். 10,000 அமெரிக்க படைகள், போர்க்கப்பல்கள், நீர்மூழ்கி கப்பல்களுடன் வெனிசுலா நாட்டை அண்மித்து நிற்கின்றன. CIA திகிலான நாடகம். உலக அரசியல் போகும் போக்கை பார்த்து அடித்து கொட்டியது மழை. மெக்சிகோவில் 78 பேர் மரணம், 48 பேரை கதற கதற காவி சென்றது வெள்ளம். பட்டினி கிடக்கும் காசா மக்களுக்கு உணவுப் பொருட்கள் சென்றன. யானை பசிக்கு சோளப்பொரி, மேலும் பத்தாது, மேலும் மேலும் அனுமதி வேண்டும் என்கின்றது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய உணவு ஸ்தாபனம். இது கலக்கலு லோக்கலு இரண்டும் கலந்த தூக்கலு. அமெரிக்க அதிபர் ட்ரம்பும் ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டினும் முன்னதாக அமெரிக்காவினுடைய அலாஸ்காவில் நடத்திய பேச்சுக்கள் பூட்டிய அறைக்குள் நடந்தவை. இது பற்றிய உண்மைகள் இதுவரை வெளிவரவில்லை. இப்பொழுது பைனான்சியல் டைம்ஸ் மெல்ல மெல்ல அந்த உண்மைகளை போட்டுடைத்திருக்கின்றது. அலாஸ்காவில் நடைபெற்ற சந்திப்பு தோல்வியாக முடிந்தாலும் ரஷ்ய அதிபருக்கு ஒரு பிரச்சனையை எப்படி தீர்ப்பது என்கின்ற அனுபவம் இல்லாமலே அவர் அதிகார கட்டிலில் இருந்திருக்கிறார். தான் சொல்வதுதான் சரி, தன்னுடைய பேச்சிற்கு மறு பேச்சு பேசினால் அவர் அந்த பதவியில் இருந்து தூக்கி வீசப்படுவார் என்று ரஷ்ய அதிபர் பேசுகின்ற பொழுது கெடி கலக்கத்துடன் நிற்கின்ற அவருடைய இராணுவ தளபதிகளுக்கும் மற்றவர்களுக்கும் அவர் பாலர் வகுப்பிற்கு பாடம் நடத்துவது போன்ற ஒரு அனுபவத்தை உடையவர். டொனால்ட் ட்ரம்பிற்கும் அவர் அந்த பாடத்தை தான் நடத்தி இருக்கின்றார். டொனால்ட் ட்ரம்பிற்கு கேட்க கேட்க சினம் ஏறி பேச்சுவார்த்தையை முறித்து உடைத்து கொண்டு ஓடுவதற்கு திட்டமிட்டார் என்றும், அதன் பின்னர் ரஷ்ய அதிபருக்கு மதிய போசனம் ஒன்றை கொடுக்கலாம் என்று இருந்தவர் தூக்கி வீசுங்கள் அதையும் என்று கூறிவிட்டு வெளியேறியதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ரஷ்ய அதிபர் உக்ரைனிய மக்களும் ரஷ்ய மக்களும் ஒரு தாய் பிள்ளைகள், இரத்தத்தின் இரத்தங்கள் என்று கூறி தங்களுடைய வரலாற்றை எடுத்து விளங்கப்படுத்தி இருக்கின்றார் டொனால்ட் ட்ரம்பிற்கு. எனவே நாங்கள் யார், எங்களுடைய பின்னணி என்ன என்பது தெரியாமல் நீங்களே இதில் தலையிடுகின்றீர்கள் என்று கூறிய அவர் வந்தவுடன் முதலாவதாக சொன்ன வார்த்தை யுத்த நிறுத்தமா, அந்த பேச்சே எடுத்தல் கூடாது என்று கூறியிருக்கின்றார். அதுபோல யுத்தத்தை நிறுத்தினால் ரஷ்யா மீது விதிக்கப்பட்ட தடைகளை விலத்துவேன் என்று டொனால்ட் ட்ரம்ப் கூறுகின்றார். அந்த பேச்சையே எடுக்க கூடாது என்று கூறிவிட்டு தான் புட்டின் அவருடன் பேசியிருக்கின்றார். இந்த இரண்டும் இல்லாமல் புட்டின் ஏன் அங்கு வந்தார் என்ற கேள்விக்கு இருதரப்பும் சுமூகமாக பேசினார்கள் என்று ஒரு போலியான பொய்க்கு புனுகு தடவிய வேலை நடந்து முடிந்தது. இப்பொழுது மறுபடியும் ஹங்கேரி புடாபெஸ்டில் இருவரும் சந்திக்க போகின்றார்கள். இந்த சந்திப்பிலும் எந்த புதுமையும் வராது என்பதுதான் இதுவரையான எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. ஏனென்றால் ஒரு பிரச்சனையை தீர்ப்பதற்கு எது வழி, ஆத்மார்த்தமாக அதை தீர்ப்பதற்கு இருவரும் முடிவு செய்திருந்தால் மட்டுமே இதை தீர்க்க முடியும், இல்லையேல் தீர்க்க முடியாது. அலாஸ்காவில் தன்னை இருக்க வைத்து பாட்டி வடை சுட்டது போன்ற கதையை சொல்லி தனது நேரத்தை நாசம் அடித்ததனால் புட்டின் மீது டொனால்ட் ட்ரம்ப் கடுமையான கோபம் அடைந்து, அதனால் தான் உக்ரைனுக்கு டொம்குவாக் ஏவுகணைகளை தருவேன், ரஷ்யா மீது தடைகளை விதிப்பேன், எரிபொருட்களை வாங்காதீர்கள் என்ற நிலைக்கு வந்திருந்தார். இதுதான் அந்த பேச்சுவார்த்தையின் அடிப்படை பிரச்சனை. இப்பொழுது புட்டின் மறுபடியும் தான் பேச வருகின்றேன் என்று பேசியதனால் டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் ஒரு தடவை புட்டினுக்கு வாய்ப்பை கொடுத்திருக்கின்றார். புட்டின் டொனால்ட் ட்ரம்பை ஏமாற்றத்தான் போகின்றார் என்பதுதான் இதுவரையான முடிவாக இருக்கின்றது. டொனால்ட் ட்ரம்பினுடைய கேரக்டர், அவர் எதையும் தீர்க்கமாக சொல்லாமல் இருப்பதுதான். இன்றைய காலை செய்திகளில் அடுத்து முக்கியம் வருவது, வெனிசுலாவிற்குள் CIA உளவு பிரிவை இறங்கி பணிகளை ஆற்றலாம் என்று அமெரிக்க அதிபர் கூறியது ஆபத்தானது என்று அமெரிக்காவில் கருத்துக்கள் வெளியாகி இருக்கின்றது. வெனிசுலா நாட்டினுடைய பழைய அமெரிக்க எதிர்ப்பு தலைவர் ஹூகோ சவாஸை தொடர்ந்து நிக்கோலஸ் மடுரோ 2013 இருந்து அமெரிக்க எதிர்ப்பு ஆட்சியாளராக இருக்கின்றார். இதனால் இருதரப்பிற்கும் இடையே ஏற்பட்ட முறுகல் இப்பொழுது வெனிசுலா அதிபரை ஒரு போதை வஸ்து கடத்தல் மன்னன் என்றும் இவரை கைது செய்ய வேண்டும் என்கின்ற இடத்தை நோக்கி அமெரிக்கா தன்னுடைய காய்களை நகர்த்தி இருக்கின்றது. இவர் அமெரிக்காவிற்குள் போதை வஸ்தை கடத்தியதற்கு ஆதாரங்களை தருபவர்களுக்கு 50 மில்லியன் அமெரிக்கன் டாலர்கள் பரிசு தருவதாக அறிவித்திருக்கின்றது. போதை வஸ்து அரசு என்று இதற்கு பெயர் சூட்டி இப்பொழுது 10,000 அமெரிக்க படைகள் கரிபியன் பகுதியில் இறங்கி இருக்கின்றார்கள். அமெரிக்காவினுடைய நீர்மூழ்கி கப்பல்கள் 8 போர்க்கப்பல்கள் அந்த இடத்தில் இப்பொழுது நிற்கின்றன. எனவே வெனிசுலாவுடன் அமெரிக்காவிற்கு ஒரு மோதல் வெடிக்குமாக இருந்தால் அது மிக ஆபத்தான இடத்தை நோக்கி
செல்லும் என்று நிபுணர்கள் எச்சரித்திருக்கின்றார்கள். இந்த முடிவு தவறான முடிவு. இன்னொரு நாட்டிற்குள் CIA இறக்குவதும் படை கொண்டு செல்வதும் தவறானது. வெனிசுலா நாட்டை பொறுத்தவரையில் ஜனநாயகம் இல்லை என்று டொனால்ட் ட்ரம்ப் கூறுகின்றார். அப்படியானால் ரஷ்யாவில் ஜனநாயகமா இருக்கின்றது என்று மேலும் சிலர் கேட்கின்றார்கள். அதேவேளை ஜனநாயகம் இல்லாத ரஷ்யாவை ஆதரிக்கின்ற டொனால்ட் ட்ரம்ப் வெனிசுலாவை எப்படி எதிர்க்க முடியும் என்பது கேள்வி. இது தென் அமெரிக்க கண்டத்தில் ஒரு சிக்கலை உருவாக்கப் போகின்றது என்றும் நிபுணர்கள் தெரிவிக்கின்றார்கள். ஆனால் அமெரிக்க அதிபரனுடைய மேகா அணியினர் அமெரிக்கா மற்ற நாடுகளுடன் போர் புரிவதை விரும்பவில்லை என்பதும் வீண் பணம் செலவழிப்பதை விரும்பவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவினுடைய எதிரணியாகிய டெமோக்ராட் கட்சி கண்டனம் தெரிவித்திருக்கின்றது. தென்புல உலகில், அதாவது தென் அமெரிக்க கண்டத்தில் மீண்டும் ஒரு முடிவே இல்லாத போரை தொடங்க டொனால்ட் ட்ரம்ப் முயற்சி எடுக்கின்றார் என்றும் கண்டித்திருக்கின்றார்கள். டொனால்ட் ட்ரம்ப் போரை விரும்புகின்றார். அதன் மூலம் வரும் அதிகாரத்தை சுவைக்க முயல்கின்றார். வெனிசுலா ஜனநாயகத்திற்காக அவர் துடிப்பதாக இருந்தால் உலகத்தில் ஜனநாயகம் இல்லாத நாடுகளுக்கெல்லாம் CIA அவர் இறக்கவா போகின்றார் என்பது கேள்வியாகும். இந்த நிலையில் மெக்சிகோவில் கொட்டியது கடும் மழை, வெள்ளம், மண் சரிவு. இதுவரை 72 பேர் மரணம், 48 பேரை இழுத்து சென்றிருக்கின்றது வெள்ளம். நாட்டினுடைய தேசிய பாதுகாப்பு படை இப்பொழுது அனுப்பப்பட்டு இருக்கின்றது. மெக்சிகோனுடைய மத்திய பகுதியிலும் கிழக்கு பகுதியிலும் 5 மாநிலங்களில் அடித்து கொட்டி இருக்கின்றது மழை. உலக காலநிலை மாற்றத்தின் அடையாளமாக இருக்கின்றது. இன்றைய அடுத்த முக்கிய செய்தியில் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய உணவு திட்டம் WFP தெரிவித்திருக்கின்ற கருத்து முக்கியம் பெறுகின்றது. கடந்த வெள்ளி யுத்த நிறுத்தம் வந்த பின்னர் 560 தொன் அளவிலான உணவுப் பொருட்கள் காசாவிற்குள் நுழைகின்றது. கடந்த வெள்ளி போர் நிறுத்தத்தின் பின்னர் இது செல்வதாக கூறுகின்றார்கள். இஸ்ரேலுடன் ஒட்டியுள்ள ஜிக்கிம், எரிஸ் என்கின்ற பகுதிகள் இன்னமும் திறக்கப்படாததனால் வடபுல காசாவிற்கு உணவு கொண்டு செல்வதில் சிரமங்கள் இருக்கின்றன என்றும், இந்த உணவுப் பொருட்கள் போதியது அல்ல, யானை பசிக்கு சோள பொரிதான் என்றும் சுட்டிக்காட்டுகின்றார்கள். இந்த உதவியானது இப்பொழுது வெறும் 5 மையங்களிலேயே வழங்கப்படுகின்றது. WFP கருத்தின்படி 145 சென்டர்களையாவது குறைந்தபட்சம் உருவாக்க வேண்டும் என்று கேட்டிருக்கின்றது. நேற்று முன்தினம் 57 லாரிகளில் உணவு போனது. ஆனால் 100 வரை சென்றாக வேண்டும் என்றும் கூறப்படுகின்றது. ஸ்ரீலங்காவில் வந்திருக்கும் ETA என்கின்ற உல்லாச பயணிகளுக்கான தகவலை வழங்கும் முறையானது மேற்கு நாடுகளின் செய்தியில் இடம் பிடித்திருக்கின்றது. உல்லாச பயணிகள் ஸ்ரீலங்கா வருகின்ற பொழுது திக்கு தெரியாத காட்டில் நிற்பது போல நிற்காமல் சரியான முறையில் அவர்களை பயன்படுத்தி உல்லாச பயண கைத்தொழிலினுடைய வருமானத்தை அதிகரித்து அவர்களுடைய சிரமங்களையும் குறைப்பதற்கான ஏற்பாடுகளை ஸ்ரீலங்காவினுடைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா செய்திருக்கின்றார் என்று கூறப்படுகின்றது. ஸ்ரீலங்காவினுடைய உல்லாச பயணிகள் வருமானத்தை உச்சகட்டத்திற்கு கொண்டு செல்வதற்கான அவருடைய ஒரு சிறந்த முயற்சி இது என்றும், இதனால் உல்லாச பயணிகளுக்கு வாய்ப்பான தருணங்கள் இருக்கும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. 2025 ஆண்டு 17,88,235 பேர் ஸ்ரீலங்காவிற்குள் உல்லாச பயணிகளாக சென்றிருக்கின்றார்கள். இதில் முதலாவது இடத்தை இந்தியா பெறுகின்றது. 3,93,591 பேர் இலங்கைக்கு சென்றிருக்கின்றார்கள். அடுத்து பிரிட்டனில் இருந்து 1,66,767 பேர், ரஷ்யாவில் இருந்து 1,25,035 பேர், ஜெர்மனியில் இருந்து 1,10,792 பேர், சீனாவில் இருந்து 1,07,007 பேர், பிரான்சில் இருந்து 89,825 பேர், ஆஸ்திரேலியாவில் இருந்து 80,334 பேர், நெதர்லாந்தில் இருந்து 53,645 பேர், அமெரிக்காவில் இருந்து 49,732 பேர், பங்களாதேஷில் இருந்து 48,053 பேரும் ஸ்ரீலங்காவிற்கு இந்த ஆண்டு இதுவரை விஜயம் செய்திருக்கின்றார்கள். இத்தகைய பெருந்தொகையான பயணிகள் வருவது நாட்டினுடைய பொருளாதாரத்திற்கு ஆரோக்கியமாக அமைந்திருக்கின்றது. இதை சரியாக கணக்கிட்டு இதன் மூலமாக மேலும் என்ன செய்யலாம் என்று இலங்கை சிந்திப்பதற்கான வழிமுறை இதில் இருப்பதாக அந்த செய்திகள் தெரிவிக்கின்றன. ETA என்பது உல்லாச பயண கைத்தொழிலை இலகுபடுத்துவதற்கும் உல்லாச பயணிகளுக்கு நன்மையான நிலையை உருவாக்குவதற்குமான வேலை திட்டமாகவே அமைவதாக அரசு அறிவிக்கின்றது. இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துரை. வணக்கம் உறவுகளே.